திருப்புத்திறன்களின் தத்துவம் முக்கியமான கேள்வி. திருப்புத்திறனின் தத்துவம் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். சமநிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சமமற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிரிணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். படம் கொடுத்துருக்காங்க. அதில் பாரு, மேற்கண்ட படத்தில் சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றில் ஆதார மையம் Pயிலிருந்து, இதுதான் ஆதார மையம் P, இதிலிருந்து D1 தொலைவில் இயங்கும் விசையானது F1 இடப்பக்க சுழற்சியினையும், அதாவது இடப்பக்க சுழற்சி நம்மளுக்கு தெரியும், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆதார மையம் Pயிலிருந்து D2 தொலைவில் இயங்கும் F2 என்ற விசையானது வலப்பக்க சுழற்சியினையும் ஏற்படுத்துகிறது. அப்போ திருப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா, வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். F1 × D1 = F2 × D2. அனைவருக்கும்